கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் இந்த ஜெப ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபப்படி இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். கர்த்தர் தொடர்ந்து அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்தி செல்வாராக. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிறமா இருக்கிறதே, அதுக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய கிருபை. கர்த்தாவே, இந்த நாள் வரைக்கும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே, நமக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எங்கள் மேல நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்கள் மேல் நீர் காட்டின அன்பிற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. அளவில்லாத உம்முடைய அன்பிற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை மீட்க ஆண்டவரே உம்முடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்தீரே, நமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பி இருக்கிறதே, அதுக்கு நமக்கு கோடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. ஆவியானவர், வேதத்தின் மகத்துவங்களை, உடைய வார்த்தையின் வல்லமை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து வழிநடத்துவீராக. இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகை உம்முடைய ஆண்டவரே கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் தொடர்ந்து வழிநடத்துவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி கர்த்தாவே, உம்முடைய வெளிப்பாட்டின் ஆவியை அறிவை ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்துவீராக. அப்படியே நீங்கள் செய்யப்படுற கிருபைக்கு நமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவ நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 அந்த நல்லவர். பலருக்கு இந்த வீடியோ ஆசீர்வாதமாய் இருக்கிறது, இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். பலருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக, பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலிருந்தே நம் சங்கீதம் 112 வாசிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு வருகிறோம். 112 சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும். செமையாளன் வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். செமையாளருக்கு இருளை வெளிச்சம் உதிக்கும். அவன் இறக்கவும் மன ஒருக்கம் நீதி உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திறனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். நீதிமொழிகள் 10:24 சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். அற்புதமான ஒரு சங்கீதம். ஏற்கனவே அவனுக்கு சொல்லியிருக்கிறது, நீதிமானை குறித்து கர்த்தருடைய பிள்ளையை குறித்தான ஒரு ப்ரொஃபைல் பிக்சர். கர்த்தர் எப்பேற்பட்ட ஒரு எதிர்காலத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். ஆஸ்தி ஐஸ்வர்யம் ஒரு வீட்டில் இருக்கும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். துன்மார்க்கன் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து அவன் மனம் வடிவாகி சோர்ந்து போய் கரைந்து போவானா, பற்களை கடித்து கரைந்து போவானா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் இந்த 3வது வசனத்தில் ஸ்பெஷல், அந்த 3வது வசனத்தில் நாம் சில நாட்கள் நாம் தியானம் பண்ணிட்டு வருகிறோம். ஆஸ்தி ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யமும் தேவன் நமக்கு தருகிற பெரிய ஆசீர்வாதங்கள். ஒரு நாள் வேணான்னு சொல்லக்கூடாது. இது கர்த்தர் தருகிற கிஃப்ட். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரவத்தில் உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகள் பிதா நமக்கு ஒரு விஷயத்தை தராருன்னா அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கானவைகள் விசுவாசிக்கணும். நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்போ கேட்டால் கல்லை தரமாட்டோம், மீனை கேட்டால் பாம்பை தரமாட்டோம், முட்டையை கேட்டால் தேலை தரமாட்டோம். ஏன் தரமாட்டோம்? பாம்பு ஒரு விஷம் நிறைந்தது,
அது தீண்டுச்சுன்னா அது அழிக்கக்கூடியது, கொல்லக்கூடியது. தேல் அப்படிதான். இப்போது பாம்புக்கு இந்த தீமை இருக்குது அப்படின்னு தெரிந்து அதை பெட்ரோல் ஆகி நாம் என்ன பண்ணுற மாட்டோம், தரது. தேல் இவ்வளோ தீமையானது, தீங்கை வர வைக்கக்கூடியதுன்னு தெரிந்து தரமாட்டோம். கெட்டதை பிள்ளைகளுக்கு தருவோமா? நம்ம தரமாட்டோம். நல்ல ஈவுகளை தரும். அப்போது பரமபிதா தருகிற இந்த ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் எப்படி கெட்டதாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நீதிமானுடைய வீட்டில், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுறோட வீட்டில் இருக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறோடைய வீட்டில் இருக்கும். கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியமாக இருக்கிற ஒருத்தருடைய வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கும்னா, நான் சொல்லுகிறேன், இது கர்த்தர் தருகிற ஆஸ்தி ஐஸ்வர்யம். கர்த்தர் தான் தராரு. கர்த்தர் தன்னை அறியாதவர்களுக்கே நல்லது செய்கிறாருன்னு பொங்கல் அடிக்க உங்ககிட்ட நான் பேசினேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ 14-17 உங்களுக்கு எடுத்து பேசுறது. தன்னை தெரியாதவர்களுக்கே அறுவடை தராரு, தெரியாதவர்களுக்கே வெளிச்சத்தை தராரு. அவர் நல்லவராக இருக்காருன்றது ஆதி முதலாய் அவர் திரும்பி திரும்பியும் நிரூபிச்சு கொண்டே இருக்கிறார், காண்பித்து கொண்டே இருக்கிறார். ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். விசேஷமாய் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய வார்த்தையை நம்பி, தன்னுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து இந்த கட்டளைகளில் பிரியமாக இருக்கிற தன்னுடைய மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் குறைவற்றதாக இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறார், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவள் வீட்டில் இருக்கும். எத்தனை சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அவ எப்பேற்பட்டவளாக இருப்பா? அடுத்த வசனம் பார்க்கிறோம், அவள் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவன். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம 1 தீமோத்தேயு 6:10 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பா இருக்கக்கூடாது, அரகண்டா இருக்கக்கூடாது. மாறாக யார் மேல நம்பிக்கையை வைக்கணும்? கர்த்தர் மேல தன்னுடைய நம்பிக்கையை வைக்கிறோம். நிலையில்லாத ஐஸ்வர்யத்தின் மேல அல்ல, நிலையான ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையை வைத்து நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இருமாப்பா இருக்கக்கூடாது, இரக்கம் குணமுடையவர்களாக இருக்கணும். தங்களுடைய ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களுடைய மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அதனால தான் கர்த்தர் ஒருத்தனை செழிப்பாக்கும் போது, கர்த்தர் ஒருத்தனை வாழ வைக்கும் போது, கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தும் போது, கர்த்தர் ஒருத்தனை வெற்றிகரமாய் நடத்தும் போது, அவன் செழிப்பாய் மட்டும் இல்லை, அவன் குணத்திலையும் அவன் செழிப்பாய் மாறுறான். எல்லாவற்றிலும் வாழ்ந்து பண காசு மட்டும் இங்கே விஷயம் கிடையாது. அதான் நல்ல விஷயம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் மட்டும் பெறுகிறது கிடையாது, அவன் குணம் மாறுது. சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு குணம் மாறினா தான் மற்ற இதெல்லாம் மாறுது. மனது மாறுது, குணம் மாறுது, அவருடைய எண்ணங்கள் மாறுது, மற்றவர்கள் மேல் அந்த மனிதனுக்கு இருக்கிற எண்ணங்கள் மாறுது. புரிதல் அவங்களுக்கு? அப்போது இதெல்லாம் மாறும்போது தான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறுது. ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது செழிப்புன்றது மக்களை தவறாய் புரிந்து கொள்ளுகிறதற்கு பாருங்க, அவர்களுடைய எண்ணங்கள் தான் காரணமே ஒழிய வேதம் காரணம் கிடையாது. வேதம் தெளிவாக இருக்கு. ஆதி முதல் ஆண்டோடைய திட்டம் செழிப்பு. ஆதி முதல் அந்த வரைக்கும் நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்துலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்க போகிற புதிய எருசலேம் ஏன் அது தங்கத்தில் இருக்கணும்? நம்ம நித்தியத்துக்கு வாழ போகிற அந்த ஊர் முழுவதுமாய் தங்கமா? வீதி தங்கம், பட்டணம், முழு பட்டணமே தங்கம், முழு ஊரே தங்கம், கட்டடம்லாம் தங்கம். எப்படி இருக்க போகுது தெரியல. ஒரு கண்ணு கூசுமாக எல்லாம் கண்டிப்பாக போக போகிறோம், பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த பூமியில் முன் ருசியாக கர்த்தர் நமக்கு தங்கத்தை தராரு, செழிப்பை தராரு, வைரங்களை தராரு, வைடூரியங்களை தராரு, நன்மையான எல்லாவற்றையும் அவர் தராரு. தீமையானது நமக்கு அது பொல்லாப்பானது நமக்கு எடுத்து விடும்னு தெரிஞ்சா அவர் ஏன் தரணும்? ஆஸ்தி ஐஸ்வர்யம் தர முடியாதுடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவர் தான் தரார். உபாகம் 8:18 பார்த்தோம். ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலனை தராரு. அது கெட்டதாக இருந்துச்சுன்னா அதை ஏன் அவர் தரணும்? அவர் நல்ல தகப்பன் தானே.
நன்மையான வரங்களையும் நன்மையான ஈவுகளையும் தர தகப்பன் ஏன் ஐஸ்வர்யத்தை தந்து நம்மளை கெடுக்கணும்? ஆகவே நான் சொல்கிறேன் பாருங்க, ஐஸ்வர்யம் நம்மளை கெடுக்கிறது கிடையாது, நம்மளை மனது தான் நம்மளை கெடுக்குது. மனதில் தவறான எண்ணங்கள், தவறான ஆசைகள், தவறான இச்சைகள், தவறான கோபங்கள், வைராக்கியங்கள், வெறிகள் இதெல்லாம் மனதில் இருக்கும்போது வர அந்த பணம், வர ஐஸ்வர்யம் தவறான வழியில் செலவிடப்படுது ஒழிய பணம் ஒரு நாள் கெட்டது கிடையாது. பணம் நல்லது. பண ஆசை தான் கெட்டது. பண ஆசை தான் எல்லாத்தையுமே வேறே ஒழிய பணம் ஒரு நாள் கெட்டதுன்னு வேதம் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் எல்லாவற்றுக்கும் உதவும். We need it and God knows that we need it. கர்த்தருக்கு தெரியும் நமக்கு இது தேவைன்னு தெரியுது. அதனால மத்திய 6 சொன்னாரு, இவை எல்லாம் உனக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் நாம் தேடும் போது இவை எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். அதுதான் நம்மளை உற்சாகப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து நம்மை பலப்படுத்துவாராக, சகாயம் பண்ணுவாராக. செழிப்புக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாது. செழிப்பு கர்த்தர் நமக்கு செய்து கொடுத்த அற்புதமான ஒரு சொல்யூஷன். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு சொல்யூஷன். ஏன்னா இந்த உலகத்தில் யார் நமக்கு இந்த நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பா? யார் நமக்கு உதவி செய்வா? நம்மளுடைய கஷ்டத்தில் யார் நம்மளை உயர்த்துவா? 2:8 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் எஸ் நம்மை செழிப்பாகும் படிக்க, நம்மை ஐஸ்வர்யவான்களாகும் படிக்க நம் நிமித்தம் தரித்திரரானாராம். இதெல்லாம் கொஞ்சம் தியானித்து பார்க்கணும். ஆகவே எதுக்காக பவுல் அதை கோட் பண்றாருன்னா, எவரா இயேசுவே உனக்காக இவ்வளோ செஞ்சிருக்காரு, நீ மற்றவர்களுக்கு எவ்வளோ இருக்கணும்? இயேசுல செல்வந்தார் ஆக்கிட்டாரு, நான் செழிப்பா இருக்கணும். அதோட முடிகிற விஷயம் கிடையாதுங்க. நீங்க செழிப்பாகி இருக்கிறதே மற்றவர்களுக்காக, நீங்கள் செழிப்பாய் வாழ்கிறதே தேவ ராஜ்யத்திற்காக. உங்க செழிப்பு ஆண்டவருக்கு வேணும்னோட நிறைய பேருக்கு புரியல. ஆண்டவருக்கு எதுக்கு செழிப்பு வேணும்? ஆண்டவருக்கு என்ன, ஆண்டவர்கிட்ட ஒன்றும் இல்லையா? ஆண்டோடைய நோக்கங்கள் நிறைய வேற. ஆண்டவருக்கு வேணும்னா என்ன அர்த்தம்? நீங்க கொடுத்துதான் அவர் பரலோகத்தில் கரண்ட் பில்லு கட்டுறாரா, இல்லை தேவதூதர்களுக்கு உணவு கொடுக்குறாரா? அதான் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு ஏன் வேணும்னா ஆண்டவருடைய நோக்கங்கள், நான் சொல்ல வந்தது அந்த ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு தேவை, ராஜ்யோடைய பணிகளுக்கு தேவை, விஸ்தார பணிகளுக்கு தேவை, சுவிசேஷ மயமாக்குதலுக்கு தேவை. இதெல்லாம் தேவை. ஒவ்வொரு வேலையும் ஒரு ட்ராக்ஸ் அடிக்கணும், ஒரு பைபிள் அடிக்கணும், ஒரு வீடியோ எடுக்கணும். இது எவ்வளோ ஆகுது பாருங்க. சுவிசேஷம் சொல்லி பாருங்க. நாங்களாம் அதுக்காக அவ்வளோ பிரயாசப்படுகிறோம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு. அதுக்கு நிறைய செலவாகுது. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்ம செழிப்புக்கும் தேவனுடைய திட்டங்களுக்கும் இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது தண்டவாளத்தில் இருக்கிற அது 2 தண்டவாளம் மாதிரி, ட்ரெயின் தண்டவாளத்தில் ஒரு தண்டவாளத்தை வச்சு ட்ரெயின் ஓட முடியாது, 2ம் பேரலல் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ஓடும். அப்போது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கு, உலகம் முழுவதும் போய் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கு செழிப்பு அவசியமாய் இருக்கிறது. அதனால ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அதனால விசேஷமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், செழிப்புக்கு விரோதமாய் பேசக்கூடாது, ஐஸ்வர்யத்துக்கு விரோதமாக பேசக்கூடாது. இப்படி பேசணும்னா நான் பிதாவாகிய தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறோம். ஏன் தீமைன்னு தெரிஞ்சு அவர் கொடுப்பாரா? யாக்கோபு 1:17 வாசிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டா. அதனாலதான் ஜெபிக்கிறோம், பரத்தில் உங்க சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் உங்க சித்தம் செய்யப்படுவதாக. அப்போ நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் பரத்திலிருந்து நமக்கு ஜோதியில் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதியில் பிதானா the father of lights, பெரிய வெளிச்சத்தின் தேவன், பெரிய முன்னேற்றத்தின் தேவன், விருத்தியின் தேவன், இருளை நீக்குகிற தேவன். இவரிடத்திலிருந்து நன்மையான காரியங்கள் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதல், யாரொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் மாற மாட்டார். There is no turning from God's side. There is no changing. அவர் மாற மாட்டார். அவர் ஒரு நாளும் மாற மாட்டார்.
ஆகவே மாற வேண்டியது யாரு? நம்ம தான். நம்ம தான் மாறணும். நம்முடைய மனதை மாற்றி, கர்த்தாவே நீர் நல்லவர், நீர் என்னை வாழ வைக்கிறவர், எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த செழிப்பு கர்த்தாவே எவ்வளோ முக்கியமோ அதை விட உங்கள் ராஜ்யத்திற்கு இவைகள் முக்கியம். உமக்கு நான் நல்லா இருக்கிறது உமக்கு முக்கியம், உங்க லாபத்துக்கு முக்கியம், உங்க பெயர் பிரஸ்தாபத்துக்கு முக்கியம் அப்படின்னு விசுவாசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நலம் பெறும், கர்த்தருடைய நாமம் மகிமை பெறும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகத்தை தொடர்ந்து நடத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவை நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, கோடி ஸ்தோத்திரம். தேவ தயவும் இறக்கவும் எங்கள் மேல் பெருகுகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை நினைத்து பார்க்கிறோம். தேவனாய் கர்த்தர் நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கை உறுதி பண்ணும்படி இந்நாளில் கொண்டாடுகிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பெறலை தருகிறவர் என்று நீ சொன்ன வார்த்தையை நீ நினைவு கூறுவீராக. மக்களுக்கு விசேஷமாய் உடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் அன்றரை நீர் வாரி வழங்கி கடன் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்து, இல்லாமையிலிருந்து வெளியே கொண்டு வந்து, வறுமையிலிருந்து ஏழ்மையிலே மாற்றி தாவியானவரே உம்முடைய பலத்தால், உம்முடைய சத்துவத்தினால், உம்முடைய ஆற்றலால் கர்த்தாவே உம்முடைய சக்தியால் நீர் எங்களை கடன் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக. நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஆண்டவரே, ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே சூழ்நிலைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, நாங்கள் கண்ட எல்லா தோல்விகளையும் மாற்றுவீராக. கரம் எங்களோடு கொண்டு நன்மைகளை மாத்திரமே செய்யட்டும். பார்த்து கொண்டிருக்கிற பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் பெறுவார்களாக. Right now, in Jesus' name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகா பெரிய சுகம், மகா பெரிய விடுதலை இந்த நேரத்தில் உண்டாகட்டும். நடத்துங்கப்பா, உதவி செய்யுங்க. போராடி கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகள் எல்லாம் விடுவிக்கப்படுவார்களா? வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுவார்களா? பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்களா? நோய் நொடியிலிருந்து விடுவிக்கப்படுவார்களா? கடன் சுமையிலிருந்து விடுவிக்கப்படுவார்களா? பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுவிக்கப்படுவார்களா? சொந்த நிலங்களை வாங்கி வீடுகளை கட்டி ஆஸ்தி ஐஸ்வர்யம் நீர் தருகிற ஆஸ்தி ஐஸ்வர்யம் அதில் தங்குபடிக்கு நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழியர்கள்லாம் ஆசீர்வதிங்க. நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவீராக. கரங்களோடு கூட இருந்து நடத்திட்டு மாட்டுவரே. குடும்பமாய் பேராய் கருத்தை கொடுத்து செபிக்கிறோம். நாங்கள் இப்பொழுது பார்க்கிற பல ஆயிரம் மடங்கு பெருகுவோம். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம். நல்ல பிதாவே, சொல்ல ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். God bless you people. Love you so much. சந்தோஷமா இருங்க. இந்த நாள் முழுவதும் வெற்றியும் வாழ்வும் மட்டுமே உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. தொடர்ந்து வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபிங்க. கணவன் மனைவியாய் குடும்பமாய் சபையோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதனால் குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, கணவன் மனைவியாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபமே ஜெயம். தொடர்ந்து நாளை இதே நேரத்தில் சந்திப்போம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காலை 6:30 மணிக்கு நம்முடைய ப்ரோக்ராம் வர்றது போல் நைட் 9:30 மணிக்கு வருகிறது, ரீடெலிகாஸ்ட் வருகிறது. பாருங்கள், பல பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய லாபம் மகிமைப்படட்டும். வார்த்தை எல்லாருக்கும் போய் சேரட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you so much. God bless you.